நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டோடைய சமூகத்திலே வந்து நம்முடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய துதி பலிகளை ஆண்டவருக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. மனந்தியோடுமை ஸ்தோத்தரிக்கிறப்பா, மனந்தியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே மனந்தியோடு துதிக்கிறோம். சகல அதிகாரமுடையவரே மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் தேவனீர் பரிசுத்தம் உள்ளவரா எங்கள் மத்தியில் இருக்கிறப்பா, மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே மனந்தியோடு துதிக்கிற ராஜா. நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை வேளையில தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதா எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. மனந்தியோடுமை ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய ஆளுகை அதிகமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளை எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நீ ஆளுகை செய்வீராக. உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதா இந்த காலவேளை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருந்தபடியா உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மனந்தியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உமனந்தியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே எமக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை உள்ளத்தின் ஆழத்தினால் நாங்கள் ஒருமித்து உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிற இந்த நாளிலோ நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கரம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. உம்முடைய தெய்வீக பலன் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். தெய்வீக மகிமை எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மனந்தியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்கள் தேவன் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க பாட மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தேவ பலனை நீ கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் எங்களை விட்டு மாற்றி போட்டு மகிமையானவைகளை எங்களுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் இருந்த வண்ணமாய் ஆண்டுடைய சமூகத்தில் சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நந்தி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே
நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிறுமை ரத்தம் சிந்துகிறே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டே சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து உமக்கு சொந்தமாய் வாங்கி உரிமை சொத்தாக வைத்துக் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையை மாற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் முதல்கள் தந்திரையா, உழைக்கும் கரங்களை தந்திரையா, ஓடும் கால்களை தந்திரையா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர், கடுமையாக தினம் விளைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர், கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல அது போதாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே, இந்த தேவாவியே, ஜீவநதியே, நீர் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் இந்த வேளையில நாம் மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னை சுகத்தரே, ஆசீர்வாதியோம் என்னை சுகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. மலைகளிலும் தண்ணீர் பாயும்
பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பின்னூற்றுகள் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பினூற்றுகள் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்படலாம் சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுது. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதத்தின் நிறைவு நம்மத்திலே வெளிப்படும்படியா அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நம்மை ஆளுகை செய்யும்படியா ஒருமித்த ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றி பலிகளை துதி பலிகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நேராய் நாம் ஏறெடுக்கும். கற்று நமக்கு தந்த கிருபையின்படியா இந்த கால வேளையில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறாரே. அந்த பரலோக தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா, உள்ளத்தின் ஆழத்தில் மகிமை செலுத்துவோமா. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியா உம்மை மகிமைப்படுத்தும்படியா உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மகிமை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ராஜா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த கால வேளையிலே எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வேளையில் எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்கப்பா இந்த கால வேளையில் உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே அபிஷேகத்தின் நிறைவினாலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் எங்களுடைய ஆவியிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரம். நீ மங்கி எரிகிற திரியை அணையாதவர். இந்த கால வேளையில் மங்கி எரிகிற ஒரு வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை
இருக்கலாம். மங்கி எரிகிறது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை காணப்படலாம். இந்த கால வேளையில மீண்டுமா எங்களை உயிர் மீட்சி அடைய பண்ணுவீராக. எங்களை மீண்டுமாய் பற்றி எரிகிற ஒரு விளக்காய், நீர் விரும்புகிறதான ஒரு விளக்காய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. நாங்கள் ஆண்டவரே மனதியோடு துதிக்கிறோம். விளக்கு தண்டில வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் இந்த காலவேளை நாங்கள் மாற வேண்டும். உமக்காய் பிரகாசிக்க, உமக்காய் எழும்ப, உமக்காய் சாட்சியாய் நிற்க கர்த்தாவே இந்த காலவேளை நம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. மனதியோடு துதிக்கிறோம். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியமா எங்களுடைய ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. உமக்காய் அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய், உமக்காய் அநேகருக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை மாற்றுவீராக தகப்பனே. எங்களை நீர் மாற்றுவீராக ராஜா. உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த காலவேளையில எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டு ராஜா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இப்பொழுது எங்கள் மேல இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கட்டும். உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஓரி பாலாமா சந்தரபாலா கரிதிகரலபோ ஷியாந்தரலபரபலபோ விடுதலை வெளிப்படட்டுமே ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உம்மோடு கிட்டி சேரத்தக்கதான ஒரு புதிய அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருந்த வண்ணமாய் அல்ல தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இந்த காலவேளையில எங்களை நிரப்பும் அப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா மனதியோடு துதிக்கிறோம். உமக்காய் பிரகாசிக்க நாங்கள் எழும்பட்டோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் செயல்பட இந்த நாளே கர்த்தர் எங்களை நீர் மாற்றுவீராக. அப்பா நீர் எங்களை மீண்டுமாய் ஒரு விசை வணைந்து கொள்ளுவீராக. உம்முடைய சித்தப்படியாய், உம்முடைய விருப்பப்படியாய், நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இந்த வேளையில எங்களை வணைந்து கொள்ளுவீராக ராஜா. உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரில் வணைந்து கொள்ளுவீராக ராஜா. உம்முடைய மகிமை இன்னும் எங்களை ஆளுகை செய்யட்டுமே. இன்னும் அதிகமாய் எங்களை நிரப்புங்கப்பா. இன்னும் அதிகமாய் உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க. இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய், உமக்கு இந்த உலகத்திலே உப்பாய் நாங்கள் மாறும்படியாய் இந்த வேளை கர்த்தருடைய மகிமைகளை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இன்னும் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இன்னும் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தட்டப்பா. உம்முடைய வழிநடத்துங்க ராஜா. எங்களை நடத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை அப்படியே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்படியே நம்முடைய கரங்களை எல்லாரும் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை எடுக்கிற வேளையிலே ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஞான சமாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான சமாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த
என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நம்முடைய கரங்களை உயர்த்தின வண்ணமா என்று பார்த்து சொல்லும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு போதுமானவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் எங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளின போதிலும் எங்கள் தேவன் எங்களுக்காயிருந்தீரே, எங்கள் துணையாளராயிருந்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களை கைவிடவில்லை அப்பா, நீர் எங்களை விட்டு விலகி போகவில்லை தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சகாயம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மை செய்யும்படியா எங்களை திரும்ப நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர், எவ்வளவு போதுமானவராயிருக்கிறீர் ராஜா. எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்ததே அப்பா, எத்தனையோ போராட்டங்கள் எங்களுக்கு இருந்ததே தகப்பனே. இந்த நாளில் எங்களை விடுதலையாக்கி வைத்திருக்கிறீரே, மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. அநேகர் கண்களுக்கு முன்பா எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எங்களுக்கு எதையுமே செய்ய முடியாதப்பா. ஆனால் உம்முடைய அன்பு எங்களை நடத்தி வந்த பாதையை நினைத்து இந்த வேளையில உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போதுமானவராயிருக்கிறீர், எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம், வலது கரத்தினால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம், எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே தேவ பிரசன்னத்தின் நிறைவோடு கூட நம்முடைய வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். 150ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 150ஆம் சங்கீதம் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்
துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கள தொனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சூர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும், இந்த மகிமையின் டிவியின் மூலம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பன் சகோதர சகோதரிகளுக்கும் நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நிலைகளிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாவித நன்மைகளை அருகுல ஆண்டுகிறவர், இந்த நாட்களிலும் கடந்த வாரம் முழுதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தவர், இந்த வாரங்களிலும் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை நடத்துவார். கடந்த வாரத்திலே உங்களோடு கூட பேசின அதே தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல வாக்கியத்தை நினைக்கும் போது நான் மனதார ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை நம்மை தொடரட்டும். மோசேயை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அநேகருக்கு மாதிரியான கடைபிடிக்க கூடக்கூடிய நல்ல ஒரு ஜீவியம் என்பதாக தான் நான் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மோசே ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்து அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை குறித்து கொடுத்த நல்ல சாட்சிகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதில் முதலாவது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். சொல்லப்போனால் தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான், உண்மை உள்ளவனாக ஜீவித்தான், உண்மை உள்ளவனாக செயல்பட்டான். தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அவைகளை அவன் செய்து முடித்தான் என்றுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே உண்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மோசே குறித்து இரண்டாவது காரியம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் கவனிக்கணும், பூமியில் உள்ள சகல மனிதர்களுக்குள்ளும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் உள்ளவன், the meek என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், ரொம்ப அமைதியானவன். அமைதியானவன் சொல்ல முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், மிகுந்த அமைதியானவன். யார் என்ன சொன்னாலும் காதுல கேட்டுட்டு போறவன், திருப்பி எதிர்த்து ஒரு பதில் சொல்ல தெரியாதவன் என்று சொல்லலாம். அமைதியான வாழ்க்கை, அமைதியான ஒரு ஜீவியம், அமைதியான ஒரு அனுபவம். அவன் தன்னுடைய ஜனங்களை அவன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் மூப்பர்கள் எழும்பினார்கள். எத்தனை பேரோ குறை சொன்னாங்க, எத்தனை பேரோ பிரச்சனை பண்ணாங்க. சொந்த சகோதரி கூட எழும்பினா, ஆண்டவர் உன் கூட தான் பேசுவாரோ, என் கூட பேச மாட்டாரோ என்றெல்லாம் எழும்பினார்கள். அப்படி எழும்பும் பொழுதெல்லாம் மோசே அவன் பதில் சொன்னதாக தெரியவில்லை. அவன் அமைதியாயிருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். ஆண்டவர் சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நாம் அமைதியாக இருக்கும் பொழுது
நாம் உண்மையாய் யாரை பின்பற்றுகிறோமோ, உண்மையாய் நாம் யாரை ஆராதனை செய்கிறோமோ, உண்மையாய் யாரை தொழுது கொள்ளுகிறோமோ, விசுவாச பிள்ளைகளே, அப்படி தொழுது கொள்ளுகிற நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக போராடுவார். நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பழித்து ஒருவன் தூஷித்து கொண்டிருக்கிறானா, அமைதியாயிரு. வீட்டில் போயோ அல்லது அவன் போன பிற்பாடோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவன் பேசினதான எல்லா வார்த்தையும், என் தகப்பனே நீர் கேட்டீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார சொல்லிப்பாரு. என் தகப்பன் தன்னுடைய சேனையிலிருந்து பட்டயத்தை உருவின தூதர்களை கூட அனுப்பி அவர்களுக்கு பழி வாங்க அவர் உண்மை உள்ளவர். நீ பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நடந்து கொள்ள வேண்டிய முறை சாந்தமுள்ளவனாய் அமைதல் உள்ளவனாக வாழ. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவாரும் போற்றட்டும். யார் எதை சொன்னாலும் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக விசுவாச பிள்ளையே உண்மையுள்ளவனாயிருந்து அமைதலான சுபாவத்தோடு நீ வாழ்ந்துக்கோ. சாந்தமுள்ளவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சாந்தமுள்ளவராக இருந்தார். அவரை அடிக்க கொண்டு போகப்படும் போது ஒரு ஆடு எப்படி அடிக்க கொண்டு போகும் அமைதியா போனாரோ அப்படியே போனார். அவர் சாந்தமுடையவராய் காணப்பட்டார். அதனால இயேசு தோற்று போனாரோ இல்லை, அவர் ஜெயம் எடுத்தார். மரணத்தை ஜெயம் எடுத்தார், பாதாளத்தை ஜெயம் எடுத்தார். சவால் விட்டார். மரணமே உன் கூர் எங்கேன்னு கேட்டாரு, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்டாரு. சத்துருவின் தலையை நசுக்கினவராய் 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார். தான் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் நிரூபித்து காண்பித்து விட்டு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. காரணம் என்ன? அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் சாந்த சொருபி. ஆகவேதான் அவர் நம்மையும் சாந்த குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களிலே சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோம். நம்முடைய சுபாவங்களிலே சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோம். நம்முடைய பேச்சு பேசும்போது சாந்தமா பேசுவோம். ஒருவர் உங்களை வேதனைப்படுத்துகிற அளவிற்கு, உங்களை கோபமூட்டுகிற அளவிற்கு, உங்கள் பிடிக்காத ஒரு காரியத்தை செய்தாலும் பேசினாலும் சாந்தமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். சாந்தமுள்ளவர்களாக அமைதலோடு அவர்களுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். பதில் சொல்ல முடியவில்லையா, அமைதியாயிருப்போம். எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ எவ்வளவு சாந்த குணம் உள்ளவனாய், சாந்த குணம் உள்ளவளாய் விசுவாசியே இந்த பூமியிலே உன்னை நீ மாற்றிக் கொள்ளுகிறாயோ அவ்வளவு களவு ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய பண்புகளினாலும் நீ நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான். அழகா அந்த வார்த்தை அழகா சொல்றார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The blessed man. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்தமா இருந்த நாட்களில் பூமியை சுதந்தரிக்க முடியுமா? முடியாதுதான். அடாவடித்தனமான கிரியைகளை செய்கிறவன் தான் பூமியில ஆளுகை செய்கிறான். அடாவடித்தனமான காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் தான் இன்றைக்கு மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யும் புரட்டும் செய்து கொண்டு, மற்றவளை ஏமாற்றி கொண்டு, மற்றவளை வஞ்சித்து, அவருடைய பொருட்களை அவருடைய நிலங்களை அபகரித்துக் கொள்வதுதான் இன்றைக்கு மேன்மையாய் வாழ்கிறான். அப்ப சாந்தமாய் வாழ்கிறவன் இன்றைக்கு வாழ முடியுமா? இந்த காலகட்டத்தில் வாழ முடியாது. ஆனால் ஒன்றை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. இந்த பூமியை சுதந்தரிக்கிற நாள் சமீபத்தில் இருக்கிறது. விசுவாசியே, நீ சாந்த குணம் உள்ளவனாக, சாந்த குணம் உள்ளவளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த பூமியை சுதந்தரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார்.
கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வோம். அது வெகு தொலைவில் அல்ல, சமீபத்தில். இதே பூமியை நீங்களும் நானும் காண்கிற இதே பூமியை, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். 1 வருஷம் அல்ல, 5 வருஷம் அல்ல, 10 வருஷம் அல்ல. அவருடைய அரசாட்சி 1000 வருட அரசாட்சி. அவருடைய தலைநகரம் எருசலேம். எருசலேம் தான் அவருடைய சிங்காசனம். பூமியிலே அவர் ஆளுகை செய்கிற சிங்காசனம் இருக்கும். ஆனால் அவருடைய சாந்த குணமாய் நடக்கிற பிள்ளைகள் அப்பொழுது இந்த பூமியை ஆளுகை செய்வார்கள். இந்த உலகத்தில் மனுஷன் 70 வருஷம் 80 வருஷம் ஒய்யாரமாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் விசுவாசியை நீயும் நானும் ஒய்யாரமாய் வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை அழைத்தது அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறது மாத்திரம் அல்ல, நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழுகை செய்யும்படியாகவும் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் அதற்குரிய தகுதியாகிய சாந்தமுள்ள ஆவியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வார்களாம், சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரிக்கிற ஒரு நாட்கள் வரும். இன்னைக்கு ஒருவேளை பணத்தினாலே வசதியினாலே பூமியினுடைய பல பகுதிகளே நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கலாம், பல கோடிகளை சுதந்திரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நிலைத்து நிற்பதில்லை. நிலைத்து நிற்கிறது தேவனுடைய ராஜ்யம். அதிலே நீங்களும் நானும் சாந்த குணமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நடக்கும் போதுதான் அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். மறந்துவிட வேண்டாம். இவ்விதமாய் சாந்த குணம் உள்ளவர்களை தாவீது அழகாக சொல்லுகிறான். 147ஆம் சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே தாவீது அழகாக சொல்லுகிறான். வாசியுங்களாம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன செய்கிறார்? சாந்த குணம் உள்ளவர்களை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பாத்தீங்களா? சாந்த குணம் உள்ளவர்களை அவர் உயர்த்துகிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாந்த குணம் உள்ளவர்கள், நிச்சயமா சொல்றேன் விசுவாசிகளே, நீங்கள் ஒரு நாள் உயர்த்தப்படுவீர்கள். இன்னைக்கு எனக்கு உயர்வு இல்லைன்னு நினைக்கலாம். இன்னைக்கு உயர்வோடு கூட நான் இல்லையே, நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், என் வாழ்க்கையில் அது அமையவில்லையே, என்னுடைய குடும்பத்தில் அது கிடைக்கவில்லையே, நான் அப்படி அன்றைக்கு இருந்தது போல என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. கலங்கி விடாதிருங்கள், உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு என்று ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், யோசேப்பு 17 வயதிலே அவனுடைய வாழ்க்கை வேதனைக்கு நேராய் போனது, நெருக்கத்துக்குள்ளே போனது, கஷ்டத்துக்குள்ளே போனது, துன்பத்துக்குள்ளே போனது. சொந்த சகோதரன் பகைத்தார்கள், அவனை விற்று போட்டார்கள். அந்நிய தேசத்துக்கு போனான், அந்நிய தேசத்திலே வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தான். எத்தனையோ வருடங்கள் கடந்து போனது. வாழ்க்கையில சந்தித்திராத அநேக காரியங்களை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தான். ஆனால் அவனுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருந்தார். அவனுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருந்தார். அந்த நாள் ஒரு ராத்திரி. அடுத்த நாள் அவன் தேசத்தினுடைய அதிபதியாக மாற்றப்பட்டான். சாந்த குள்ளமுள்ள ஒரு நிலைமைக்குள்ளே வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயனால் ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கவலைப்படாதிருங்கள், உங்கள் சூழ்நிலைகளை குறித்து கலங்காதிருங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை குறித்து பாரமடையாதிருங்கள். உயர்கிற ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். அது சமீபித்து வருகிறது. அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. விசுவாசியே, உன் குடும்பமே தடுத்தாலும் சரி, உன் ஊரே தடுத்தாலும் சரி, உன் சந்ததி தடுத்தாலும் சரி, உனக்கு எதிரடையாயிருக்கிறவர்கள் 1000 பேர் தடை போட்டாலும் சரி, என் தேவன் உயர்த்த நினைச்சிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை விசுவாசி, அதன் மேல விசுவாசத்தை வைத்துப்பா. உயர்த்தின ஆண்டவர் உன்னை உயர்த்துவா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தவில்லையா?
சீஷர்களை கர்த்தர் உயர்த்தவில்லையா? இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களை உயர்த்தவில்லையா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்வு உண்டு. அந்த உயர்வை எனக்கு இயேசு தருவார் என நம்பிக்கையோடு கடந்து போவோம். இரண்டாவதாக சங்கீதத்தின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. சாந்தவள யாருக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டான், யாரையும் வஞ்சிக்க நினைக்க மாட்டான், யாரையும் ஏமாத்தி வாழணும்னு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கிறவன் தான் சாந்த குணம் உள்ளவன். அடுத்தவனை வஞ்சித்து தனக்கு தன் கோட்டையை கட்ட வேண்டும், அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து தான் வாழணும்னு ஆசைப்பட மாட்டான். சாந்த குணமுள்ளவன் அடுத்தவன் நல்லா இருக்கணும், அடுத்தவன் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவன் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும், நல்ல சுபாவமுடையவனாய், நல்ல அன்புடையவனாய், நல்ல தாழ்மையுடையவனாய், நல்ல பொறுமையுடையவனாய் அவனுடைய வாழ்க்கையில் அந்த சுபாவம் இருக்கும். அதனால தான் அவன் சாந்தமா இருக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருவருடைய இருதயத்தையும் வேதனைப்படுத்தாது. அவனுடைய பேசுகிற வார்த்தை அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் சாந்த குணம் உள்ளவன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்ல, அவனை திருப்தியாக நடத்துவார். அவனுக்கு ஒரு குறைவு ஆண்டவர் வைக்க மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும். சிங்கர் காட்டுக்கு ராஜா தான் குட்டிக்கு எப்ப வேணாலும் இறைய கொடு. அந்த சிங்க குட்டிகளுக்கு கூட பசி வந்தா பட்டினியா கூட கிடக்குமா. ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற தேவ பிள்ளையே, அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்புகிற விசுவாசியே, ஆண்டவர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஒரு குறை வைக்க மாட்டார். திருப்தியாகவே ஆண்டவர் செய்கிறவர். ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர். 5 அப்பம் 2 மீன் எடுத்தாரு, கையில வாங்கினாரு, ஆசுவிச்சார், பிட்டாரு, கொடு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தியாய் புசித்தார். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5000. அப்ப பெண்கள் குழந்தைகள் எங்க போனாங்க? அத்தனை பேரையும் ஆண்டவர் திருப்தியாய் புசிக்க கொடுத்தார். திருப்தியாக்கி நடத்துகிறவருக்கு தேவன் ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் விசுவாச பிள்ளைகளை. திருப்தி அடையலையே, எனக்கு பூரணமாக கிடைக்கல, கவலைப்படாத. சாந்த குணமுள்ளவனாக பேசு, சாந்த குணமுள்ளவனாக நடந்து கொள், சாந்த குணமுள்ளவனாக உன்னுடைய கிரியைகள், எண்ணங்கள், காரியங்களில் செயல்படு. நிச்சயம் ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை திருப்தியாக நடத்துவார். சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஒரு குறைவு வைக்கவில்லை. சம்பூரணமாய் என்னுடைய வறட்சியான காலங்களிலும், இந்த மாதத்தில் 1ஆம் தேதி சொன்னேன், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்படின்னா குறைவில்லாம நீ செழிப்பாய் இருப்பாய். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். திருப்தியாக உன்னை நடத்துகிற ஆண்டவர் யார்? மோசே போல சாந்த குணம் உள்ளவனாக நீ மாறும்போது. அடுத்தபடியா இன்னொன்று சொல்கிறார். 25ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமா சொல்கிறான். 25:9 சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதிப்பார். யாருக்கு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. அடாவடித்தனக்காரர்களுக்கு ஆண்டவர் வழியை போதிக்க மாட்டார். அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அவருக்கு விரோதமாய் செயல்படுறவர்களுக்கு ஆண்டவர் போதிக்க மாட்டார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் தன்னுடைய வழி, அவருடைய வழியை காட்டுகிறார். நீ இப்படிதான் பார்ப்போம். சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் அடிக்கடி உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன் விசுவாசிகளை.
சங்கீதம் 32:8 விதமாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். உன்மேல் கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னை சரியான பாதையில நடத்துவா, ஆசீர்வாதமான பாதையில நடத்துவா, மேன்மையான பாதையில உன்னை நடத்துவா. மகிமையான பரலோக ராஜ்யத்தை போய் சேருகிற ஒரு சரியான பாதையிலே என் ஆண்டவர் உன்னை நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 149 சங்கீதம் 4வது வசனம். 149 சங்கீதம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். வாசியுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மேன்மை, அந்த சந்தோஷத்தின் மேன்மையினால ஆண்டவர் அவனை அலங்கரிக்கிறார். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு எதனெல்லாமோ போட்டு அலங்கரித்துட்டு இருக்கிறாங்க. இந்த அலங்காரத்திலலாம் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. பணத்தை எவ்வளவு செலவழிச்சு அலங்கரிக்கிறாங்க. அலங்காரமான வஸ்திரங்களை பார்க்கிறோம், அலங்காரமான தலைமுடியை பார்க்கிறோம், அலங்காரமான நடைமுறைகளை பார்க்கிறோம். இதிலெல்லாம் ஆண்டவர் பிரியப்படல. உன் ரட்சிப்பு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு நீ ஆண்டவருடைய பாவத்துக்காக உன்னை பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரோட பரிசுத்தாவுடைய நிறைவை பெற்று நீ பரிசுத்தமாய் வாழ அந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வாழ்கிறியே, அந்த ரட்சிப்பில் உன்னை சந்தோஷமா வைப்பார், மகிழ்ந்திருப்பாய், மகிமையான பாதை வழியாய் உன்னை நடத்துவா. மோசே போல ஒரு சாந்த குணமுள்ளவனாக, ஒரு சாந்த குணமுள்ளவளாக விசுவாச பிள்ளையே இந்த நாட்களிலே அதிகமாய் உன்னை ஒப்பு கொடுத்து அந்த சுபாவங்களை பெற்றுக்கொள்ள உன்னை நீ ஆயத்தப்படுத்து. ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவே இருக்கலாம், உண்மை உள்ள வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்காக இருக்கலாம், சாந்தமுள்ள நிலைமையை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு ஜீவியமாக இருக்கலாம். இதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன்னுடைய ஜீவியத்தை நீ ஒப்புக்கொடு. மோசே போன்ற சுபாவங்கள் நமக்கு தேவை, எனக்கும் தேவை. ஊழியக்காரனா இருக்கிற எனக்கும் இந்த சுபாவங்கள் தேவை. மோசே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிதான், அவரும் மாதிரியாக இருந்தார். நமக்கெல்லாம் மாதிரியாக இருக்கிற இயேசுவை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், உறுதியாய் வாழ்வோம், உறுதியாய் ஜீவிப்போம். இந்த சுபாவங்கள் நமக்குள்ள வளரட்டும். உலக சுபாவங்களை நாம் தூக்கி வெளியே போடுவோம். கோபத்தை தூக்கி வெளியே போடுவோம், எரிச்சலை தூக்கி வெளியே போடுவோம், பகையை தூக்கி வெளியே போடுவோம், சண்டையை தூக்கி வெளியே போடுவோம், கசப்பான இருதயங்களை தூக்கி வெளியே போடுவோம். சாந்தமுள்ள இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். விசுவாச பிள்ளைகளை இந்த சுபாவங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு மோசையை கொண்டு எங்களோடு கூட கடந்த வாரத்திலும் பேசினி, இந்த வாரத்திலும் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே தகப்பனே, அந்த மோசையினுடைய சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட உம்மை தரிசிக்கிறவர்களாய், ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற அனுபவத்துக்குள்ளே இயேசுவை போல நாங்களும் மாறி உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சந்திப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் சில வேளைகளை உண்மையற்றவர்களாய் வாழ்ந்து விடுகிறோம், சாந்த குணம் இல்லாதவர்களாய், ஆத்திரப்படுகிறவர்களாய், அவசரப்படுகிறவர்களாய், யோசிக்காதபடி கடினமான வார்த்தைகளை பேசி விடுகிறோம், யோசிக்காதபடி கடினமான நிலைகளுக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம். எங்களை நீ மன்னியும். ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றும். சாந்தமுள்ள ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவீர்களா? ஹalleluya. Thank you the Holy Spirit. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை போல் ஆக்கும் என்று பக்தன் அழகாக பாடி இருக்கிறார்.
உம்மை போலாக்கும். இயேசுவே உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பியனை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நிரப்பியனை உம்மை போலாக்கும். சொல்லு, ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரு. நீரும் உண்மையுள்ளவராயிருக்கிறீர், நீரும் சாந்த குணமுள்ளவராயிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பண்புகள் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பண்புகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. நான் பலவீனமானவனாயிருக்கிறேன், நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய விசுவாச பாதையில நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்குவோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பாதத்திலே வருகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாலத்தின் ஆவியை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஒரு மோசையை கொண்டு நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் மோசைக்குள்ள இந்த நல்ல சுபாவம், உண்மையுள்ள சுபாவம், சாந்த குணமுள்ள சுபாவம், இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே தாரும் ஆண்டவரே. எங்களுடைய நடைமுறைகளிலே தாரும் ஆண்டவரே. திருச்சபையுடைய வாழ்க்கையிலே இந்த சுபாவங்களோடு திருச்சபைகள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நன்மையும் கிருபையும் தகப்பனே எங்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சரீர சுகபலன் கொடுத்து அவளை வழிநடத்தும். எல்லா பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். சிறு பிள்ளைகளும் மகிழ்ந்து களிகூற உதவி செய்யும். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைந்தும் சதாகால் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வேதத்தை அதிகமாய் தியானம் பண்ணுங்கள். இந்த சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்படி ஆண்டுடைய பாத்திரை காத்திருப்போம். நிச்சயமாகவே அவருடைய வருகையிலே பங்கு பெறுகிறாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. God bless you.